பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து நாங்கள் இன்றைக்கு நேற்று நடைபெற்ற ஒரு ரிவ்யூ மீட்டிங், ஆர்டிஹெச்எஸ் ஆஃபீஸில் நடந்த ஒரு ரிவ்யூ மீட்டிங். அதில் ட்ரிங்கோ இருந்து லதாகரன் சார் வந்திருந்தார். அப்போ மீட்டிங்கில் நம்மளை கண்ட உடனே முதல்ல சொன்னார், இந்த டாக்டர் சனுஸ்ல இந்த ப்ரோக்ராம் வெள்ளிக்கிழமை அவங்களோட நண்பர்கள் வட்டத்தோட சைக்கிளில் போயிட்டு செய்கிற ப்ரோக்ராம் நல்லா போகுது, நம்மளோட செயற்பாடுகளை கடுமையாக வரவேற்றார். சுகாதாரத்துறைக்கு நீங்கள் ஆற்ற பணி நல்ல பணின்னு சொல்லி வரவேற்றார். அந்த வகையில் நண்பர்கள் அனைவருக்கும் சந்தர்ப்பத்தில் நாம் இதை தொடர்ச்சியாக ஒரு வெள்ளிக்கிழமையும் செய்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் லட்சக்கணக்கான மக்கள் இலங்கை மட்டுமில்லை வெளிநாடுகளையும் பார்த்து அவங்க நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் நேற்று நம்மளோட கல்முனை பிராந்தியத்தில் செகண்ட் குவார்ட்டர் ரிவ்யூ நடந்தது. அதில் நம்மளோட சாய்ந்த மருது மாலையை காட்டுற அந்த அறிக்கை 100% ஆட்கள் தொற்றா நோய்க்குரிய அபாய காரணியோடு இருக்காங்க. 170% ஆட்கள். அப்போ அவர் சொன்னார், இப்போ இந்த மெசேஜை நீங்கள் கட்டாயம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பள்ளி வாயில் தலைவர்கள், அதே மாதிரி டிஎஸ் ஆஃபீஸில் கடமையாற்ற ஆட்கள், அதே மாதிரி பாடசாலைகள் அதிபர்கள், ஆசிரியர்கள், இப்படி அந்த முக்கியமான அந்த இன்டெலிஜென்ட் டீம்களுக்கிட்ட இந்த மெசேஜை நீங்கள் கொடுக்கணும். ரெண்டாவது சமூகத்தில் பொறுப்பு, உங்களோட சமூகத்தை பாதுகாக்க வேண்டியது, தொற்றா நோய்கள் ஆபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த மெசேஜை கொடுங்கன்னு சொல்லி நேற்று ஒரு வேண்டுதலை அவர் விட்டார். இப்போ அந்த டைமில் நம்மட இந்த பிராந்தியத்தில் கல்முனை பிராந்தியம் ஃபுல்லாக பொத்தியூல் வரை உள்ள 13 MOH ஏரியாக்கள்லையும் இந்த தொற்றா நோய்க்குரிய அபாய காரணிகளில் முதலாவது இருக்கு மிகையான உடற்பருமன், நம்மட அளவுக்கு மேலதிகமான உடற்பருமன்கிறது உண்டு. மற்ற 2வது அறிக்கை உயர் சீனி மட்டம், 3வது அறிக்கை உயர் குருதி அழுத்தம், பிரஷர். அப்போ இந்த 3 விடயங்களும் கட்டாயம் இந்த இள வயது மரணங்களை ஏற்படுத்தி பிற்காலத்தில் எதிர்காலத்தில் வீடுகளில் வயோதிபர்கள் தான் இருப்பாங்க, பிள்ளைகள் மரணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கேன்டா. இப்போ ஒரு 2 வீக்ஸுக்கு முதல்ல நான் போன ஃப்ரைடேக்கு முதல் நான் கிளம்பு போனான். அந்த மீட்டிங்கும் அதான், அதாவது நம்ம சாய்ந்தமருது வைத்தியசாலையை எல்டர்ஸ் கேர் சென்டரா மாற்றுறதுக்கு, அதாவது முதியோர்களுக்குரிய பராமரிப்புக்குரிய ஒரு நிலையமா மாற்றுறதுக்குரிய ஒரு இது ஒன்று நடந்தது. அதில் போன டைம்லையும் அங்கேயும் அவங்க சொல்கிறாங்கன்னா, உலகம் பூரா முதியோர்கள் எண்ணிக்கை 25% 15% 2030 ஆகிற டைமில் முதியவர்கள் எண்ணிக்கை கூட போகுது. முதியவர்கள் ஆரோக்கியமாக இருக்க தோங்குறாங்க. அப்போ இளம் வயது டீம் மரணிக்க தொடங்குறாங்க. அது ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் பிற்காலத்தில் இந்த நம்மளோட குடும்பங்களை நடாத்துறது, குடும்பங்கள தலைவர்கள், அதே மாதிரி நிறுவனத்தில் தலைவர்களாக வார அந்த ஆண் வர்க்கத்தினர் பிரதானமாக சொல்றாங்க, இந்த இளவயது மரணங்கள்ல ஆண்கள் தான் கூட. இந்த கிட்டத்திலேயும் அந்த பத்திரிகையில் ஒரு ஆய்வு வந்துச்சு, ஆண்கள் எண்ணிக்கை குறைஞ்சி பெண்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுதுன்னு சொல்லி. அப்போ இந்த மரணங்களை நாங்கள் தடுக்கிறோம்னா இந்த 3 ஃபேக்டர், இந்த 3 தான் மெயின் ஃபோக்கஸ். அதாவது உடற்பருமன் கூடினா இது, மற்றது சீனி மட்டம், மற்ற ப்ரெஷர். இந்த 3ஐயும் கட்டுப்படுத்தாட்டி நாங்கள் இது கடும் டேஞ்சரில் போய் முடியுங்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இந்த 3ம் பிரதானமாக இருக்கிற 2 விடயம் தான். ஒன்று நம்ம அடிக்கடி பேசுகிற விடயம் தான் ஆரோக்கியமற்ற உணவு முறை. நம்மளோட உணவு முறை ஆரோக்கியமற்று போயிட்டு, இப்போ நம்மளோட ஊர்கள் எடுத்தோம்னா ஹோட்டல்கள், என்ன விதவிதமான ஹோட்டல்கள், அதுக்கெல்லாம் பரிசோதிக்கப்பட்டு லைசன்ஸ் எடுத்து என்ன அந்த உணவு ஆரோக்கியமான உணவாண்டு பார்த்தெல்லாம் இல்லை. விரும்பினால் கடையை தொடங்க, விரும்பின வீட்டில் விரும்பின சாமானை பொறிச்சு கடை வீட்டுக்கு முன்னுக்கு வச்சு விற்கலாம், எவ்வளவு விற்கலாம், என்ன பாவிக்காங்க, எப்படி தயாரிக்கப்படுதுங்கிறதெல்லாம் இல்லை இப்போ. அப்போ இப்படி ஒரு சவாலான பிரச்சனை உணவு முறை. அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டுகளில் இருக்கிறதெல்லாம் பிள்ளைகளே எதை விரும்புது, நம்ம வீட்டுகளில் சமைக்கிற உணவை விட கடை சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு, ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், அது பதப்படுத்தப்பட்ட உணவுகள், என்ன பேக் பண்ணினதுகள், அதே மாதிரி இயற்கையான பானங்கள் விட்டு செயற்கையான பொட்டில் அடைக்கப்பட்ட பானங்கள், இப்படி எல்லாம் கலோரி கூடின உணவுகளையும் இந்த ஆரோக்கியமற்ற உணவுகளையும் உட்கொள்றது இந்த 3 பிரதானமான இந்த ரிஸ்க் அபாய காரணிகளுக்கு ஏதுவாக அமைது. அதே போல மற்ற உடற்பயிற்சி அற்ற தன்மை, அதுவும் அடுத்த சவால். இந்த 2ம் தான் இந்த 3ஐயும் சிக்கலாக்குது. என்ன இப்போ நம்ம உணவுகளில் மாறி பார்த்த மாதிரி இந்த உப்பு போட்ட உணவுகளில் அதிகமாக நாம் உட்கொள்கிற விதம் கூடிச்சு. அப்போ அது ப்ரெஷர், அங்கால கொலஸ்ட்ரால், எண்ணெய், கொழுப்பு, உடற்பருமன், அங்கால இனிப்பு ஸ்வீட்ஸ்கள் கூட இருக்கிறதால உடற்பருமன் கூடுது.
அப்போ இந்த உணவு முறை அதே மாதிரி இந்த உடற்பயிற்சி குறைந்த தன்மை. இப்போ நாம பாருங்க நம்மளோட ஊர்கள் எடுத்தோம்னா எல்லாரும் ஊரும் அந்த நீளையும் இல்லை அகலையும் இல்லை. அந்த ஊர் சைஸ்ல இருந்து இப்போ 15-20 வருஷத்துக்கு முதல்ல 40-50 வருஷத்துக்கு முதல்ல இருந்த நம்மளோட ஊர்ல நீளவும் அகலவும் அதே நீளவும் அகலவும் தான். ஆனா அந்த நீள அகலத்துக்குள்ள நாம் அந்நேரம் வந்து நடந்து போனேன், பைசிக்கல்ல புஷ் பைக் எல்லாம் போனேன். ஆனா இப்ப வந்து நம்மளுக்கு தூரமா காட்டுது. இப்போ நம்மளுக்கு இப்போ மாளிகைக்காட்டுல இருந்து சாயந்தரம் தாயரா காலேஜுக்கு போறதுங்கிற நம்மளுக்கு தூரம் அறிக்கேன். இப்போ நாம வந்து நம்மளோட அசைவுகளை குறைச்சதால மோட்டர் பைக்கில் பாவனை கடுமையாக கூட்டிட்டு பைக்கை நாம எல்லாத்துக்கும் பாவிக்கும். இப்போ வாகனங்களில் பாவனையை கூட்டிட்டோம். அப்போ உடல் அசைவற்ற தன்மை வந்து அடுத்த ரிஸ்க். அதாவது நம்ம எடுக்கிற உணவு உடைஞ்சி நம்மளோட கலோரியை வந்து குறைச்சோம்னு சொல்லிச்சுன்னா அந்த மேலதிகம் உடற்பருமன் வரைய மாட்டா, சுகரும் கண்ட்ரோலில் வரும், அதே மாதிரி ப்ரெஷரும் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அப்போ இந்த ரெண்டையும் நாங்கள் கடும் ஒரு சமூக பொறுப்பு நாம ஒரு பங்கை செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம தைரிய டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவேர்னஸை கொடுத்து கொண்டிருக்கோம். பேட்மிண்டன் அந்த அவேர்னஸ் போகுது, சைக்கிளிங் உண்டு, அதே மாதிரி கிரிக்கெட்டும் நாம ஒரு சாட்டர்டே சண்டே செய்கிறோம். அப்போ இதில் வந்து நாங்கள் மற்றவர்களையும் வந்து நம்ம ஊரில் இருக்கிற பெரும்பாலான நாட்கள் நாங்கள் சைக்கிளிங் உள்ளாக்கணும். அதாவது அவசர தேவைகளுக்கு அவசர வேலைகளுக்கு நாங்கள் மோட்டர் பைக்கில் பாவிச்சு முடித்தாலும் நாங்கள் அந்த ரிலாக்ஸ் ஆன டைமுகளில் புஷ் பைக்கில் ஓடுறதை நாங்கள் கட்டாயம் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும், எல்லாரையும் அந்த ஓட வைக்கணும். அதே மாதிரி வீட்டுகளில் வந்து பெண்களையும் வந்து சின்ன சின்ன வேலைகளை வீட்டுகளில் நாங்கள் அவங்க கையால் செய்கிற வேலைகளுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். அவங்கள எல்லாத்துக்கும் ஒரு சர்வெண்ட்டை பிடிச்சி இப்போ சில வீடுகள் என்னென்னா துப்புரவு பணிகளுக்கெல்லாம் வேலைக்கு ஒரு ஆளை கொண்டாந்து செய்விக்கிறேன். அப்போ நம்மளுக்கு நம்மளோட வீட்டில் தான் நாம் வெக்கப்படாமக்கு நம்ம ஒரு வேலையை செய்யலாம், இன்னொரு ஆளை வீட்டை போய் செய்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும். ஆகவே அப்படி இருக்க கூட நாம் நம்மளோட வீட்டுகளில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் வந்து நாங்களே எங்களோட கைகளால் செஞ்சு அந்த நம்ம எடுக்கிற மேலதிக உணவுகளை வந்து நாங்கள் அந்த கலோரியை வந்து பேர்ன் பண்ணணும். பேர்ன் பண்ணி நம்ம செலுத்தினா நம்மளோட மேலதிக உடற்பருமன்லேருந்து எங்களை குறைச்சி கொள்ள இயலும். ஆகவே நாங்கள் இந்த 2 விடயங்களையும் உடற்பயிற்சியையும் அதே போல் அந்த உணவு பழக்க வழக்கத்தையும் நாங்கள் மாற்றி அமைக்கணும். அதில் நாங்கள் வந்து உண்மையாக நாங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஆரோக்கியமான ஹோட்டல் எங்கே இருக்குங்கிறத நாம் தேடணும். இப்போ நாம் செலக்ட் பண்ணி நாம் சாப்பிடணும். இப்போ எல்லா வகையான ஹோட்டல்களும் இருக்கும். நாம் 100% கட்டுப்படுத்த இயலாட்டியும் எங்களோட உணவு முறைகளில் இப்போ இனிப்பு இப்போ நாங்கள் நேற்று அது கலந்து ஆலோசிக்கப்பட்டு ஹோட்டல்களில் சுகரை போடாமல் சுகரை ஒரு பவுலில் வச்சு கரண்டியை வைக்கணும். நார்மலாக டீ பிளேன் டீயை கொடுத்தா தேவையான அளவுக்கு அவர் இப்போ குறைஞ்ச சீனி போடுற இப்போ நம்ம ஊற்றின உடனே குடிக்கத்தான் வேணும்னு சொல்லி குடிப்பாடுது இப்போ ஸ்வீட்ஸ். அப்போ இப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய செட்டப்புகளில் ஹோட்டல்கள் ஆக்களோட கூடி கதைச்சி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இப்படியான செயற்பாடு. வீட்டுகள்லையும் வந்து எல்லாரும் மொத்தமாக அப்படி சீனியை போடாமக்கு இந்த பழக்கத்தை கொண்டாந்தா குறைஞ்ச போட்டு கொள்ளுவாங்க. கொஞ்சம் கலோரியை பேர்ன் பண்ணக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அவங்க கொஞ்சம் கூட போட்டு குடித்தாலும் அவங்க ஓடி ஆடி விளையாடி இந்த கலோரிகளை உடைச்சு கொள்வாங்க. அப்போ அந்த வகையில் இப்படி கட்டுப்பற்ற செயற்பாடுகளை ஒவ்வொரு வீட்டுகள்லையும் ஒவ்வொரு நிறுவனங்கள்லையும் நேற்று நிறுவனங்களில் நீங்கள் நடத்துகிற நிகழ்வுகளுக்கு கூட வாங்குகிற சாமான் வந்து கூடுதலாக என்னத்தை வாங்குற ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை தான் வாங்குற, கட்லெட்டை வாங்குற இல்லை ரோல்ஸை வாங்குற, இதுகள்லாம் தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகள் ஃப்ரூட்ஸுகளை வெட்டி ஃப்ரூட்ஸ் கப்பில் போட்டு கொடுக்குறது. கொய்யாக்காய் சீப்பான ரீத்தானே, கொய்யாக்காய் பெப்போ அதுகளை வாங்கி வெட்டி துண்டுகளை போட்டு கொடுக்குறது. அல்லது ஒரு கொலைக்கந்த வண்டு அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு கஞ்சி ஒன்றை கொடுக்கறது. இப்படி வந்து ஒரு பழத்தை அல்லது சின்ன ஏதாவது ஒரு வேறு ஆரோக்கியமற்ற உணவுகளை குறைச்சி இப்படி மாற்றி அமைங்க. இப்படி ஒவ்வொரு நிறுவனங்கள்லையும் கேன்டீன்கள் இருக்கிறது எல்லாம் வந்து ஆரோக்கிய கேன்டீன். அப்போ அதில் அக்கரபத்தி ஹாஸ்பிட்டலில் காட்டினாங்க. அதில் 2 கேன்டீனும் இருக்குது, நார்மல் கேன்டீனும் இருக்குது, ஆரோக்கியமான கேன்டீனும் இருக்குது, அதில் ஹெல்த்தியானது இருக்குது. அப்போ கடலை பயிர் அப்போ விரும்பினால் அங்கே போய் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ இப்படி ஒரு ஆப்ஷன் நாம தேடித்தர நம்மளோட ஊருக்குள்ளே அப்படி ஒரு கடையே காணல. இப்போ நாம தைரிய இந்தியாவிலான்னு அப்படி ஒரு ஆரோக்கிய உணவகம் ஒன்றை தயாரித்து காலையில் கஞ்சி அப்படியெல்லாம் இருந்தா என்ன இப்போ நாம இப்போ தேடித்தரோம். இப்போ குறைக்கன் புட்டு அப்படி இதால் செய்தது உணவுகள் இருக்கிற இப்போ கஞ்சி ஒன்று குடிக்கலாம் சொல்லிட்டு காலத்தில் பாருங்க நம்ம ஆரோக்கியமான கஞ்சி. ஒரு அப்பா ஒன்று இந்த ஊர்ல இருந்து அந்த ஒரு 3 வீலர் எடுத்துட்டு வருவார். அது எந்த டைமுக்குள்ள நம்ம மிஸ் ஆனோம்னா சிக்கல். அப்போ ஒரு உணவகம் கட்டாயம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆரோக்கிய உணவகம் ஒன்றிக்கணும் காலை சாப்பாடு. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் வந்து சிவப்பு அரிசி சிவப்பு இடியாப்பம் என்ன இப்படியான ஒரு கஞ்சி குடிக்க போகணும்னு சொன்னா வாங்கணும்னு சொல்லிச்சுன்னா இப்போ எல்லா வீட்டுகள்லையும் சில டைம்களில் சமைக்கிறதுக்கு சில டைம் நம்ம ஒவ்வொரு நோயாளி எழுதிப்பாங்க, அவங்களுக்குரிய உணவு ஒன்று தயாரிக்கணும், மற்ற ஆளுக்கு ஒன்று தயாரிக்கணும், இந்த பிரச்சனை இருக்கு. அவ இப்படி நாங்கள் ஒவ்வொரு ஊர்கள்லையும் இப்படி ஆரோக்கிய உணவகங்கள் அதே போல் அந்த இதுவும் சஜஸ்ட் பண்ணினாங்க. அந்த இண்டோர் பேட்மிண்டன் அந்த கோர்ட் மாதிரி அதாவது ஸ்விம்மிங் பூலோட ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ளால ஒரு ப்ரொபோசலை கொடுத்து இது ஒரு கட்டாயமா அந்த ஏண்டா
இப்போ உள்ள அந்த சொசைட்டி வந்து வேகமான சொசைட்டி, கூட நேரத்தை உடற்பயிற்சி செலவழிக்க மாட்டாங்க. அப்போ குறைந்த நேரத்தில் அதிக அளவு கலோரியை பேர்ன் பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகள் ஒன்று ஸ்விம்மிங் செய்கிறது, மற்ற பேட்மிண்டன். ஒரு ½ அன் ஹவர் பேட்மிண்டன் அடித்தா நல்ல பேர்னிங் ஆகும். அப்போ மணித்தியால கணக்கில் விளையாடும். அதே மாதிரி ஃபுட்பால். அப்போ இண்டோர் கேம்ஸ்கள் வந்து சின்ன அளவுக்குள்ளே செய்யலாம். அப்போ அப்படியான ஒரு சஜஷன்களும் அவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கப்பட்டு, ஆகவே நாங்கள் இதை ஒரு சமூகத்தில் ஒரு கடமையாக எடுத்துப்போம். எனக்கு இப்போ இதை தெரிஞ்சது பிறகு சொல்லாமல் இருக்கல. அதனால நான் இப்போ பொதுமக்களுக்கு தான் இந்த மெசேஜ் போகுது. எல்லாரும் இதில் பங்களிப்பு செஞ்சு ஒரு ஆரோக்கிய சமூகமாக நம்ம பிராந்தியத்தை கட்டி எழுப்பணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எல்லாருக்கும் அது ஒரு சுமையாக தான் வந்து சேரும். இப்போ நம்மளோட ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆள் பரலைஸ் ஆனா, நம்மளோட ஃபேமிலிக்கு ஒரு ஆள் கிட்னி பேஷண்ட் ஆனா, சீனியால கிட்னி பழுதானா, இப்போ உங்களோட கண்ட்ரிபியூஷனும் அவருக்கு தேவைப்படும். நீங்களும் உதவி செய்ய வேண்டி வரும், நீங்களும் உங்களோட நேரத்தை செலவழிக்க வேண்டி வரும். அப்போ எல்லாருக்கும் ஒரு சுமையாக தான் வரப்போகுது. அந்த வகையில் நாம் எல்லாரும் இதை பொறுப்பை சுமந்து நாங்கள் அதுக்குரிய செயற்பாடுகள் ஈடுபட கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.